தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/9/2025 திங்கட்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 11:51 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த 12 ராசியும் அதுக்குள்ளே லோகோ போட்டிருப்பாங்க, ஒரு படம் போட்டிருக்கோம். நீங்கள் தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா ராசி பலனில் பார்க்கலாம். 4ஆம் பக்கத்தில் தந்தோதனுடைய ராசி பலன் இருக்கும். அதே மாதிரி மாதந்தோறும் 2வது திங்கட்கிழமை அன்றைக்கு வெளிவரும். ஆங்கில தேதியில் 2வது திங்கட்கிழமை வெளிவர புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஆடு படம் போட்டிருக்கும். ரிஷபம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் எருது படம் போட்டிருக்கும். எப்போவுமே பொதுவான அந்த படங்கள் அதுக்குன்னு அவங்க வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, உருவத்திற்கு ஏற்ற தன்மை அந்த குணம் அந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்டு. இப்போ மேச ராசினா அதுக்கு ஆடு எப்படி என்ன பண்ணும், நுனிப்புல் மேயும். ஆனால் தீர்க்கமாக தெரிஞ்சு காட்டியும் ரொம்ப கெட்டிக்காரத்தனம் இருக்கும். அது செவ்வாயினுடைய வீடுங்கிறதுனால மேஷத்தில் இருக்கவங்க ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்களாக இருப்பார்கள். அந்த லோகோவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேஷம் அப்படின்னா அதுக்கு ஆடு, ரிஷபம் அப்படின்னா அதுக்கு படம் எருது படம் போட்டிருக்கோம். மிதுனம் அப்படின்னா அதில் ஆண் பெண் 2 பேரும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கடகம் அப்படின்னா அதில் நண்டு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து சிம்மம்னா சிங்கம் படம் போட்டிருக்கோம். கன்னி அதுக்கு ஒரு பெண் படம் போட்டிருக்கோம். கன்னின்னா அதுக்கு கன்னி பெண் படம் போட்டிருக்கோம். துலாம் திராசு படம் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து விருச்சிகம் தேள் படம் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து தனுசு வில் படம் போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது மகரம் முதல்ல படம் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து கும்பம் அதுக்கு குடம் படம் போட்டிருக்கோம். மீனம் மீன் படம் போட்டிருக்கோம். இதில் இந்த மகரத்தில் உள்ள படம் தான் பல பேரும் பல மாதிரி அதில் படம் போடுறாங்க. பொதுவாக முதலைன்னு போட்டு பழைய ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. முதலை மாதிரி ஒரு உருவம் கடல்வாழ் ஜீவன் வச்சுக்கங்களேன், எப்படி இருக்குது. இதில் நக்கீரருடைய வாக்கு தகரொடு எகிரேல், அந்த மேசராசிக்கு போட்டிருக்கோம். ஆடுக்கு தகரொடு எகிரேல். அந்த ஆடு இருக்கக்கூடிய ராசியான மேஷத்துக்காரனோட மோதக்கூடாதான். அது மாதிரி நண்டானுக்கு இடங்கொடையல், கடகராசிக்காரன் எதில் ஈடுபட்டாலும் ஜெயிச்சிருவானா. நண்டானுக்கு இடங்கொடையல் அப்படின்னு. வில்லானை சொல்லால் விளைன்னு போட்டிருக்கோம். தனுசு ராசிக்கு வில், அந்த வில்லை உடையவன் யாருன்னா தனுசு ராசிக்காரன், குரு வீடு. வில்லானை சொல்லால் விளைனா தனுசு ராசிக்காரரை புகழ்ந்து சொல்லியே காரியம் ஜாய்ச்சிக்கலாமா. வில்லானை சொல்லால் விளை. கன்னிராசியில் ஒருத்தர் இருந்தால் அவரை விட்டுறப்படாதான். கன்னி மகனை கைப்பிடி. கன்னிராசியில் பிறந்தால் ராசிநாதன் புதன், அங்கே புதன் உச்சம். அதனால் ரொம்ப கெட்டிக்காராக இருப்பார். ஆனால் வெளியில் தெரியாது, குடத்துக்குள்ளே இருக்க விளக்காக இருப்பார். குன்றின் மேலிட்ட விளக்காக மாறணும். யாரோடையாவது அவர் இணைஞ்சிருக்கிற போது அவருடைய அந்த யுக்தியெல்லாம் அவங்க கையாளுவாங்க, அதில் அவங்க வெற்றி பெறுவாங்க. ஆக கன்னி மகனை கைப்பிடி அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஒவ்வொன்றுக்குள்ள உருவத்தில் எடுத்துக்கிற போது கடகத்துக்கு நண்டு இருக்கு இல்லையா, அந்த நண்டு என்னென்னா பிடிச்சபடியே விடாது. அதனால் பிடிவாத குணம் ரொம்ப இருக்கும் அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. சரி, அதுக்குன்னு என்ன அந்த பிடிவாத குணமாக இப்போ ஒரு பிள்ளை நம்ம வீட்டில் பிறந்திருக்கு, அது பிடிவாத குணத்தோடு இருக்குது, அது பெற்றோர் சொன்னது கேட்கலை, என்ன செய்கிறது அப்படின்னா கடகராசிக்குன்னே கோயில் இருக்குது, கடகேஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குது. அங்கே உள்ளதுக்கு அந்த காலத்தில் நண்டாங்கோயில்னே பேர். இப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் உரிய ஆலயங்கள் எல்லாம் இருக்குது. அந்த ஆலயங்களுக்கு அந்த குழந்தைகளை கூட்டிக்கு வந்தாலும் சரி, நம்ம அந்த ராசியில் இருந்தாலும் நம்ம போய் கும்பிட்டாலும் சரி, யோக பலம் பெற்ற நாளில் போகணும். எந்த நாள் போனாலும் பலன் கிடைக்கும்னாலும் நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் 5ம் கூடுவதற்கு பெயர் பஞ்சாங்கம், பஞ்சாங்கமும் கூடுவதற்கு பெயர் பஞ்சாங்கம். இந்த 5க்கு 2 படுதில்லைங்கிற நாளும் நட்சத்திரமும் கூடுற போது நமக்குரிய ஆலயங்களுக்கு போய் கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும், ஜோராகும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கின்றார். முட்டுக்கட்டைகள் அகலும், முயற்சிக்கு பலன் கிடைக்கும், எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். தேக்கியிருந்த காரியங்கள் எல்லாம் இனி மிக வேகமாக துரிதமாக நடைபெறப் போகின்றது. 6ஆம் இடத்திலே புதன், வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். புது உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடும். ரிஷபராசி நேயர்களே, 2ஆம் இடத்திலே குரு, 4ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், கேது. 4இல் கேது இருப்பதனாலே ஆரோக்கிய சீர்கேடுகள் கொஞ்சம் வரலாம், மருத்துவ செலவுகள் உண்டு. இருந்தாலும் எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். அலைபேசி மூலம் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வரலாம். அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றை பற்றி சிந்திப்பீர்கள். சுப செலவுகள் உண்டு. மிதுனராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வுகள் அகலும். தோல்வி மனப்பான்மையிலிருந்து விலகி வெற்றி மனப்பான்மையை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இன்று உருவாகிவிட்டது. வீட்டு தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசி நேர்களே, கலியுகத்துக்கு கடகராசி என்பார்கள். கடகத்துக்கு அஷ்டமத்திலே இன்றைக்கு சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு, உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு, இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கூடும், எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும், முடியாது என்று நினைத்த காரியங்களை கூட முடித்து காட்டி வெற்றி காண்பீர்கள். பொது வாழ்விலே உங்களுக்கு புகழ் கிடைக்கும், பிறரிடம் ஒப்படைத்த பணிகள் நன்றாக நடைபெறப் போகின்றது. குறை சொல்லியவர்களை உங்களை பாராட்டும் அளவுக்கு இன்றைக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. சிம்மராசி நேயர்களே, ராசிநாதன் ராசியில் இருக்கின்றார். சகாய ஸ்தானாதிபதி சுக்கிரனும் இருக்கின்றார். எனவே தொழில் மிகச் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்திலே புதிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். மேலதிகாரிகளை உங்களை வேறு இடத்துக்கு மாறுதல் செய்யலாம். இருந்தாலும் வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையப் போகின்றது. கேதுவோடு இருப்பதனாலே ஆன்மீக பணியில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ஏதேனும் ஒரு திருப்பணிகளுக்கு கொடுத்துதவும் மனப்பான்மை உங்களுக்கு வரலாம். அதே நேரத்தில் சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி கிடைக்கும். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். பணப்பற்றாக்குறை அகலும். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்து உங்களை மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். திறமை உங்களுக்கு இருப்பதற்குரிய அங்கீகாரம் இன்றைக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் குரு பார்க்கின்றார். 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கின்றார். குரு மங்கள யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. அந்த குரு மங்கள யோகம் இருப்பதனாலே இல்லத்திலே மங்கள ஓசை கேட்க வேண்டும். வரன்கள் வரவில்லையே, வாயில் தேடி வந்த வரன் திரும்பிச் செல்கிறதே, எப்பொழுதுதான் சுபகாரியம் இல்லத்தில் நடக்கும் என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று சுபகாரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பெற்றோர்களின் மணிவிழாக்கள், மணவிழாக்கள், முத்து விழாக்கள் நடைபெறலாம். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா நடைபெறலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கூட கிடைக்கலாம். அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படும் அளவுக்கு இந்த கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மகிழ்ச்சி அதிகரிக்க மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். மன நிம்மதிக்கு நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எதையும் திட்டமிட்டு செய்தால் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். எனவே நீங்கள் தெய்வத்தை வணங்கி அதிகாலையிலேயே இறைவனை வணங்கிவிட்டு நீங்கள் தொடங்கும் காரியங்களில் ஓரளவேனும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு செய்வது நல்லது. வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகத்தான் இருக்கும். எனவே இன்றைக்கு நல்ல விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். பயணங்களை கூட மாற்றி அமைப்பீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் திருப்தியான வாழ்க்கையை கொடுக்கும். தனுசு ராசினியர்களே, குரு பார்வை இருக்கின்றது. சந்திரனும் உங்கள் ராசியை பார்க்கின்றார். அஷ்டமாதிபதி சந்திரன், ராசிநாதன் குரு இரண்டும் இணைகின்ற பொழுது சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் முடிந்துவிடும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று நேற்று நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். இன்று அந்த காரியம் நிறைவேறப் போகின்றது. சேமிப்பு உயரும். வளர்ச்சிப்பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். செல்வாக்கு மிக்கவர்கள் ஒருவரின் உதவியால் உங்களுடைய தடைப்பட்ட காரியம் ஒன்று இன்று தானாகவே நடைபெறப் போகின்றது. லாபஸ்தானத்தில் விரையாதிபதி செவ்வாய். லாபத்துக்கேற்ற விரயம் வரலாம். பூமி விற்பனையால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதை கொண்டு வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு யோகம் செய்ய கிழமை திங்கள் கிழமை என்பதனாலே சோமாஸ்கந்தரை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆச்சரியம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரப்போகின்றது. அரசு வழியில் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்குவீர்கள். கேது 8இல் இருப்பதனாலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். நேற்று செய்ய மறந்த பணி ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள். பிறருக்காக நீங்கள் செய்த முயற்சியில் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். அதே நேரத்தில் நட்பும் பலப்படும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கும்பராசினியர்களே, கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். அலுவலக ரகசியங்களை வெளியில் சொல்வதன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குறுபார்வை ராசியில் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். நண்பர்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு வழியில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக உங்களுக்கு மாறலாம். கேது பலம் நன்றாக இருப்பதனாலே இடமாற்றங்களோ வீடு மாற்றங்களோ பற்றி சிந்தித்தால் அது விரைவில் நடைபெறும்.
மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உள்ளத்தில் அமைதி குறையும் நாள். ஊர் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். யாரிடமும் நீங்கள் வாக்கு கொடுக்கும் முன் ஒருவரிடம் சிந்திப்பது நல்லது. 6 கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு வேலைப்படுவை சுமத்துவார்கள். அவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. உங்கள் திறமை படித்திட அவர்கள் ஒரு காரணமாக இருப்பார்கள். எனவே உங்களுடைய கூடுதல் பொறுப்புகளை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய விதத்திலேயே இன்றைய கிரகநிலைகள் அமைகின்றன. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலக்கூடிய விதத்தில் ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. இந்த நாள் யோகமான நாளாக அமைய இன்று கிழமை திங்கட்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையை வணங்குவது நல்லது.